இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனிதர் ரேம்வால்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். திருச்சபையோட வரலாற்றுல துறவு சபைகளில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். கமால் டெல்லிஸ் ஃபாதர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவு சபை திருச்சபையில் இருக்கிறது. மிகவும் கடுமையான தவ முயற்சிகளை கொண்டது. இயல்பிலேயே இது ஒரு பெனடிக்டன் துறவு சபை என்று சொல்வார்கள், ஆசீர்வாதப்பருடைய துறவு சபை. ஆனால் அதிலிருந்த துறவிகளுடைய தவ முயற்சிகள் ஏற்றதாக இல்லை என்று அதைவிட கடுமையான துறவு முயற்சிகளை ஏற்படுத்தியவர் தான் இந்த புனித ரேம்வால்ட் என்பவர். அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதுமே ஒரு துறவு மடம். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் துறவியாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இவர் அமைத்த துறவு மடங்கள் எல்லாமே மிகப்பெரிய சுற்றுச்சுவர்களோடு அமைந்திருக்கும். அங்கே ஒவ்வொரு துறவிக்கும் ஒரு பணியிடம் இருக்கும். அவர்களுக்கான உணவு மற்றும் அமைதி மட்டுமே. ஒரு துறவி சகோதரவியோடு பேசக்கூடாது. மாறாக அவர்கள் முழுவதும் தியானத்தில் இருக்க வேண்டும். தியானம் முடித்த மற்ற நேரங்களில் அவர்கள் வயல்களில் வேலை செய்ய வேண்டும். இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். இப்படியாக அந்த துறவு மடம் முழுவதுமே கடுமையான தவ முயற்சிகளால் கட்டி எழுப்பப்பட்டு அந்த துறவு மடங்கள் எல்லாமே கமால் டெல்லி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல இருந்ததால் அவைகள் கமால் டெல்லிஸ் துறவு சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அன்புமிக்கவர்களே, திருச்சபையில எப்படி வேண்டாலும் வாழலாம், துறவிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு சூழலில் துறவிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அழகான கட்டுப்பாட்டோடு, அதே நேரத்துல துறவிகள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள், உலகத்தை வெறுத்து இறைவனை மட்டுமே சிந்தித்து வாழ வேண்டும் என்று உலகிற்கு உறக்க அறிவித்தவர் தான் இந்த புனித ரேம்வால்ட் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பேருண்மையை நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். அந்த பேருண்மை என்பது, நீங்கள் மண்ணகத்துல செல்வத்தை சேர்த்து வைக்காதீர்கள். மண்ணகத்துல நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம், பதவி, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம் இவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்துவிடும். மாறாக விண்ணகத்துல நீங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே கள்வர்கள் கண்ணமிட மாட்டார்கள் என்கிற பேருண்மையை தருகிறார். மன்னகத்தினுடைய செல்வத்தை இன்றைக்கு மக்கள் எப்படி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த உலக போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன? எதற்காக 3-4 ஆண்டுகளாக உலகத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாமே பணத்திற்காகத்தான், எல்லாமே வியாபாரத்திற்காகத்தான், எல்லாமே தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை இந்த உலகத்துல நிறுவுவதற்காகத்தான். அன்புமிக்கவர்களே, இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சிகள் பொறுப்பேற்பதும் ஆட்சிகள் கலைக்கப்படுவதும் புதிய ஆட்சிகள் வருவதும் கொள்கைக்காக இல்லை, மாறாக வெறும் பணத்திற்காக, அழிந்து போகிற பணத்திற்காகத்தான் இன்றைக்கு எல்லா விதமான அசிங்கங்களும் இன்றைக்கு அரசியலில் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் கண்கூடாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை என்று சொல்வார்கள். ஆனால் கொள்கைக்கு முரணான கட்சிகளோடு இன்றைக்கு சமரசம் செய்து கொள்வார்கள். இதுதான் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு அழிந்து போகிற பணத்திற்காக, கொள்கைகளையும் மாற்றுகிற அழிந்து போகிற பணத்திற்காக தங்களையே மாற்றிக்கொள்கிற ஒரு கால சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எத்தனை உதாரணங்களை நம்முடைய தமிழகத்திலும் இந்தியாவில் நம்ம பார்த்திருந்தாலும் நம்முடைய மனம் ஏனோ திருந்துவது கிடையாது. அழிந்து போகிற பணத்தை பெரும் செல்வந்தர்களாக சேர்த்து வைத்த எத்தனை அரசியல்வாதிகள் இன்றைக்கு 6 அடி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக இந்த ஒரு 10 ஆண்டுகளில் நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் பணத்தாசை, பொருளாசை, பதவி ஆசை யாரை விட்டது? அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்துல செல்வத்தை சேர்த்து வையுங்கள். விண்ணகத்துல நாம் சேர்க்கிற செல்வம் என்பது நம்முடைய ஜெபத்தாலும், நம்முடைய நம்பிக்கையாலும், நம்முடைய எதிர்நோக்காலும், நாம் செய்கிற மனிதநேய செயல்களால் மட்டுமே விண்ணகத்துல நாம் செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும். உங்கள் கண்களை பற்றி கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். உங்கள் கண்களை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். எங்கே உங்கள் செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இந்த உலகத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பார்வையை மாற்ற வேண்டும். கண் நமக்கு வளமாக இருந்தால் ஆன்மாவும் வளமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கிற பார்வை மாற வேண்டும். இறைவனுக்காக அது மாற வேண்டும். நிலை வாழ்விற்காக அது மாற வேண்டும். சுயநலத்திற்காக இல்லை என்பதை புரிந்து கொண்டு, பிரேசில் தேசத்துல சமீபத்தில் இறந்த ஒரு பணக்காரர் தான் சேர்த்து வைத்த அனைத்து விலை உயர்ந்த கார்கள் அனைத்தையுமே
தன்னுடைய சவக்குழிக்குள் போட்டு புதைக்க சொன்னாராம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடைசியில இந்த கார்களை, விலையுயர்ந்த பொருட்களை, விலையுயர்ந்த நகைகளை என்னுடைய சவக்குழியில நம்ம போட்டாலும் கடைசியில் அது அழிய போகிறது, சவக்குழிக்குத்தான் அது போக போகிறது, என்னோடு சேர்ந்து என்னுடைய இந்த செல்வமும் அழிந்து போக போகிறது என்று உலகிற்கு உறக்க சொல்லும் வண்ணமாகத்தான் அந்த செயலை செய்ய சொன்னாராம். அன்பை மிக்கவர்களே, சுயநல பார்வையை விடுத்து, அகங்காரம் உள்ள பார்வையை விடுத்து, அதிகாரத்திற்கான பார்வைகளை விடுத்து, இறைவனுக்கான பார்வையையும், நம்பிக்கைக்கான ஒரு பார்வையையும், எதிர்நோக்கிற்கான ஒரு பார்வையையும், மனித நேயத்திற்கான ஒரு பார்வையும் இந்த உலகத்திற்கு நம்ம கொடுப்போம். நிலை வாழ்வை நமக்காக பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.